இந்த வீடியோல நம்ம டிஎன்எல்யூக்கும், சோயலுக்கும் உள்ள வித்தியாசங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நீங்க அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி, ஃபீஸ் எப்படி மாறுபடும் டிஎன்எல்யூக்கும், சோயலுக்கும், பிளேஸ்மெண்ட் எப்படி மாறுபடும், கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், ஃபேக்கல்டீஸ், லொகேஷன் அட்வான்டேஜ் இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். டிஎன்எல்யூ, சோயலுடைய குயிக் கம்பேரிசன் பார்த்துடலாம். டிஎன்எல்யூ வந்து 2012ஆம் வருஷத்துல தான் உருவாக்குனாங்க. சோயல் வந்து 2002ல இருந்தே இருக்கு. டிஎன்எல்யூ அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நேஷனல் லா யூனிவர்சிட்டி. இந்தியா ஃபுல்லா நிறைய நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. தமிழ்நாட்டுல அது திருச்சியில இருக்குது. சோயல்ங்கிறது கவர்மெண்ட் லா காலேஜ். அது வந்து தமிழ்நாடுடைய கவர்மெண்ட் காலேஜ். தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டி டிஎன்எல்யூங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ். அதாவது சென்ட்ரல்ல இருந்து வரக்கூடிய நேஷனல் யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறது நேஷனல் லெவல்ல உள்ள யூனிவர்சிட்டி தான் டிஎன்எல்யூ. சோயல்ங்கிறது நம்ம தமிழ்நாட்டுடைய யூனிவர்சிட்டி. அது டிஎன்டிஏஎல்யூ. கவர்மெண்ட்ல இருக்க லா காலேஜஸ் எல்லாமே இந்த டிஎன்டிஏஎல்யூ அப்படிங்கிறதுக்கு உள்ளதான் வருது. அதுல தான் இந்த சோயலும் வருது. டிஎன்எல்யூடைய லொகேஷன் திருச்சி, திருச்சிராப்பள்ளியில இருக்கு. திண்டுக்கல் மதுரை ரோடு அவுட்டர்ல இருக்கும். சோயல் வந்து சென்னையில இருக்கு. டிஎன்எல்யூடைய அட்மிஷன் வந்து கிளாட் பேசிஸ்ல நடக்கும். சோயலுக்கு வந்து 12th மார்க் பேஸ் பண்ணி தான் அதோடைய அட்மிஷன் நடக்கும். டிஎன்எல்யூ வந்து ஃபுல்லி ரெசிடென்ஷியல். அதாவது ரெசிடென்ஷியல் கேம்பஸ். நீங்க அங்க தங்கி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். காலேஜ்க்குள்ளேயே தான் எல்லா மாணவர்களும் தங்கி எல்லாருக்குமே ஹாஸ்டல் வசதி இருக்கும். எல்லாரும் அங்க தங்கி தான் படிக்கணும். சோயல்ல வந்து டே ஸ்காலரும் உண்டு. டிஎன்எல்யூல ஆனுவல் ஃபீஸ் அதிகமா இருக்கும். சோயல்ல அத கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கும். பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து சோயல காட்டியும் டிஎன்எல்யூல அதிகமா இருக்குது. ஸ்டூடெண்ட் இன்டேக் வந்து டிஎன்எல்யூல சீட்டு கம்மி தான். சோயல்ல அதை விட அதிகமா இருக்கும். இதோட அட்மிஷன் வந்து நீங்க டிஎன்எல்யூ அட்மிஷன் உங்களுக்கு டிஎன்எல்யூல படிக்கணும் அப்படின்னா கிளாட் நீங்க கண்டிப்பா எழுதி கிளாட்ல கிடைக்கிற மதிப்பெண்ணை வச்சுதான் உங்களுக்கு அட்மிஷன் போட முடியும். அண்ட் தமிழ்நாடுல இருக்க மாணவர்களுக்கு கோட்டாவும் உண்டு. நமக்கு ரிசர்வேஷன் பெர்சன்டேஜ் அதிக அளவுல இருக்கிறனால தமிழ்நாடு சீட்ல கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால கிளாட் எக்ஸாம் நீங்க ஆனா முதல்லயே எழுதி அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ண முடியும். ஆனா இது சென்ட்ரலைஸ்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ் நடைபெறும். முதல்ல ஒரு 3 ரவுண்ட் இருக்கும். 4, 5 ரவுண்டு கூட சில சமயம் போகலாம். எல்லா ரவுண்ட் வரைக்கும் கடைசி வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி பார்க்கிறது நல்லது. ஆனா சீட் ரொம்ப கம்மி தான். மொத்தம் டிஎன்எல்யூவை பொறுத்த வரைக்கும் பிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி இந்த 2 தான் உண்டு. ஒவ்வொரு இதுலயும் 60 சீட்டு தான் இருக்கும். மொத்தம் 120 சீட்டு தான் வரும். சோயல் அப்படி கிடையாது. பிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிபிஏ எல்எல்பி, பிசிஏ எல்எல்பி அப்படின்னு 4 இருக்கும். ஆனா இது எல்லாமே 12th மார்க் அடிப்படையில தான் அவங்க எடுப்பாங்க. 12த்லயுமே இப்ப நீங்க பிசிஏ எல்எல்பி போகணும்னா கம்ப்யூட்டர் குரூப் கண்டிப்பா இருக்கணும். அப்படின்னு சில விஷயங்களும் இருக்குது. அதையும் தெரிஞ்சுக்குங்க. டிஎன்எல்யூ ரெப்யூட்டேஷன் பாத்தீங்கன்னா என்எல்யூ ஸ்டேட்டஸ் நேஷனல் யூனிவர்சிட்டி அப்படின்னாலே சில மாணவர்களை என்எல்யூல படிச்சவங்க அப்படின்னு தனியா சொல்லுவாங்க. சோயல் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ரொம்பவே பேர் வாய்ந்த யூனிவர்சிட்டி தான். எக்ஸ்போஷர் வந்து 2 இதுலயுமே இருக்கும். நேஷனல் மூட் கோர்ட், இன்டர்ன்ஷிப், நேஷனல் லெவல் ஈவெண்ட்ஸ் வந்து 2லயுமே நடக்கும். பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட்ஸ் ஹையர் பேக்கேஜ் வந்து டிஎன்எல்யூல சோயலை விட அதிகமா இருக்குது. ஆனா லோக்கல்ல சென்னையில நீங்க ஒர்க் பண்றீங்க, சென்னையில இருக்கக்கூடிய கார்ப்பரேட் ஃபர்ம்ஸ், லோக்கல் ஃபர்ம்ஸ், சிவில், கிரிமினல் இதுக்கெல்லாம் சோயல் அதிக வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு. ஹையர் ஃபீஸ் நமக்கு டிஎன்எல்யூல ஃபீஸ் அதிகமா தான் வரும். ரெசிடென்ஷியல் கேம்பஸ் அப்படிங்கறனால 2 லட்சம் வரைக்கும் வரும். அண்ட் அங்க இருக்கக்கூடிய முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு ஸ்காலர்ஷிப்பும் இருக்குது. அது சோயல்லையும் இருக்குது, டிஎன்எல்யூலயும் இருக்குது. ஆனா கம்பேர் பண்ணும்போது சோயல் ஃபீஸ் கம்மியா இருக்கும். கேம்பஸ் லைஃப் டிஎன்எல்யூல ஃபுல்லி ரெசிடென்ஷியல். நீங்க வந்து அங்கதான் தங்கி படிக்கிற மாதிரி இருக்கும். பக்கத்துல எந்த கோர்ட்டுமே கிடையாது. ஆனா சோயல்ல கோர்ட் பக்கத்துல சென்னை அப்படின்னு வரும்போது அவங்க பிராக்டிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். கோர்ட் தாண்டி ஆபீசஸ் இருக்கும், லா ஆபீசஸ் இருக்கும், கார்ப்பரேட் ஆபீசஸ் இருக்கும், கம்பெனிஸ் இருக்கும். அங்கெல்லாம் அவங்களுடைய இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள், எக்ஸ்பீரியன்ஸும் நிறைய இருக்கும். ஆனா டிஎன்எல்யூல அப்படி எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா பக்கத்துல அது ஒரு வில்லேஜ் சைட்ல வர்றதுனால திருச்சி சிட்டிக்குள்ள போறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். அதனால உங்களுக்கு டிஎன்எல்யூ போகணும்னா நல்ல கிளாட் ரேங்க் வேணும். சோயல் போகணும்னா ஸ்கூல் மார்க் நிறைய மார்க் இருக்கணும். 12th மார்க் அடிப்படையில தான் எடுப்பாங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது. டிஎன்எல்யூவா சோயலா எனக்கு எது கரெக்டா சூட் ஆகும் அப்படின்னா ஜுஜேவா கரியர் கைடன்ஸ்ல இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598314477. லா சம்பந்தமான எல்லா கெரியர் சம்பந்தமான டீடைல்ஸும் உங்களுக்கு அதுல கிடைக்கும். உங்களுக்கு எது சூட் ஆகும், லா காலேஜ்ல என்ன படிக்கணும், எப்படி படிச்சா நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான தகவலும் உங்களுக்கு ஜுஜேவா எந்த மாதிரி உங்களை தயார்படுத்திக்கணும், உங்க மாணவர்களை எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஜுஜேவா உங்களுக்கு வழிகாட்டும். லா இல்லாம வேற கரியர் நீங்க சூஸ் பண்றீங்கன்னா கூட ஜுஜேவா கரியர் கைடன்ஸ் உங்களுக்கான வழிகாட்டியா அமையும்.